ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே கேமிங்கோட சேனல். இன்றைக்கி என்ன ப்ரோ மேட்ச்சு நடுவில் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆப்போசிட்டில் வந்து எனிமி வந்து டீம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து வீடியோ இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சதில்லை. ஸோ அதனால நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் எமௌண்ட் போடலான்னு இருந்தேன். எமௌண்ட் ஸ்லாட் ஃபுல்லாக காலின்னு கம்மி என்னன்னு தெரில, நெட்ஒர்க் ப்ராப்ளமாக எதுவும் தெரில. ஆனால் அது அடுத்த மேட்ச்குள்ளே செக் பண்ணணும். சில டைம் சொல்ல முடியாது, நடுவில் இருந்தும் வரணும். நான் நிறைய வாட்டி சிஎஸ் ரேங்க்லேயும் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வராது, அதுக்கப்புறமா 2-3 இதிலலாம் வரும். பரவாயில்ல, நம்ம வந்து சும்மா ரூட் அவுட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், சும்மா பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அதான் ஓடிக்கிட்டே இருக்கோம். அவரும் வந்து டீம் அப் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு. அதான் இப்போ ரொம்ப இதாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஜோனில் போய்ட்டு அவரே எலிமினேட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம எலிமினேட் ஆக போகிறோம். அவருக்கு வந்து பாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஏன்னா நான் வந்து எதுக்கு பண்ணுறேன்னா, அவருக்கு ஃபஸ்ட் மேட்ச் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுக்காக நான் செகண்ட் மேட்ச் அவருக்கு வந்து இது கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி டீம் அப் பண்ணிட்டே இருந்தார் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இவருக்கு பூயா கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஆளாக இருக்கார். பார்ப்போம், லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எலிமினேட் ஆகிக்கலாம். இது வரைக்கும் சும்மா தான் இருக்குது புல்லட்டு. அது அவன் மேலே பட்டுச்சுன்னா அவன் கன்ஃபார்மாக அடிப்பான். ஸோ அதுக்காக நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் அடிப்போம். தெரியாமல் பட்டுச்சு போல், பரவாயில்ல. எமௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போது வந்துச்சு பாருங்கள். அதான் இது வந்து பிஆர் ரேங்கில் ஹீரோ அடிச்ச தர எமௌண்ட். இது இப்போ தான் கிடச்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம போய் எலிமினேட் ஆகும். பை ப்ரோ, ஜெயிச்சு வந்த மேட்ச் ஆகும். பாய். அவரும் வந்துட்டார் பாருங்களேன். அவர் பார்க்கல போல் நம்ம இது வந்தது பாருங்கள். டீம் அப் வராது அவர். பார்க்கலாம், இந்த மேட்சும் டீம் அப் பண்ணி பார்ப்போம். அவரே ஒரு டீம் அப் பண்ணாதான் நான் ஃபஸ்ட்டு மேட்ச் போனதும் அடிச்சிட்டேன். 2 அடி டபுள் பேரலில் அடித்ததுக்கப்புறமா ஒரு டீம் அப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அப்படியே விட்டேன். அப்புறமா மெடிக்கெட்லாம் போட்டு அவரே போய் எலிமினேட் ஆகிட்டார். அதுக்காக தான் இந்த மேட்சும் நானும் வந்து சரி நானே விட்டு கொடுத்தேன். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கன்ஃபார்மாக பண்ணிட்டு கன்ஃபார்மாக நம்ம வந்து பூயா விட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா எங்கே காணுமே, இங்கே இருக்கேன் ப்ரோ. புல்லட் வேறு சுட்டு காமிக்கிறேன் இங்கே இருக்கேன்னு. இங்கேங்க வாப்புறோம். நம்ம டீம் அப் பண்ணி காமிச்சோம். இந்த கையில் கன்லாம் வச்சுருக்காரு. அது ப்ரோ எமௌண்ட் எடுக்கல. எமௌண்ட் இல்லை போலையே, தெரில. அவர் சுட்டுகிட்டே இருக்கார். அமௌண்ட் இல்லை போல் பாருங்க. என்ன ப்ரோ தாக்கிட்டு ப்ரோ என்ன அடிச்சுட்டு டீம் அப்படின்றார் பாருங்களா. தப்பு ப்ரோ, அடிக்காத ப்ரோ. உனக்காக ஒரு மேட்ச் விக்ட்ரியெல்லாம் அடிச்சு விட்ருக்கேன். பார்த்து ப்ரோ, நீ அமௌண்ட் போடு ப்ரோ. என்ன ப்ரோ நீ, அவர் அமௌண்ட் போட மாட்டார். பரவாயில்ல. என்ன நடந்தது இப்போது? ஐயோ, MI2 ஹெட். இதனா எய்ம் பண்ணிட்டுருந்தாரா? நான் அது பார்க்கல. இனிமேல் மேட்ச் வந்து கொஞ்சம் இதாக தான் போகாது. ட்ரை பண்ணுவோம். நான் இப்போதைக்கு அவர் வந்து நம்ம வந்து எமௌண்ட் போட்டது அவருக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு போல், இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு போல். பரவாயில்ல, நம்ம வந்து பாருங்கள் இனிமேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் டீம் அப் இல்லை அவருக்கு. ஸோ ஓகே, அவருக்கு வந்து இனிமேல் அவர் வந்து ஆனால் நம்மளை அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டு இல்லைங்களா, இவர் முடிச்சுட்டு வரோம் நம்மள. என்னடா இது, இந்த கன் என்னதான் கன்னுன்னு தெரில புகாஸ். முடிச்சாச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, பார்த்துக்கோ. வந்தா அடிக்கவே முடியாது. இன்னும் விட்டு கொடுத்தனா இல்லை, கடைசி வரைக்கும் இவர் டீம் அப் பண்ணிட்டுருந்தா கன்ஃபார்மாக போய் விட்டு கொடுக்கலான்னு இருந்தேன். நடு வச்சு அடிக்கிறாரே, என்ன பண்ணுறது. வச்சிடலாம், பயமே இல்லைங்க. இப்போ இனிமேல் வச்சிடலாம். என்ன கன் எடுக்க போகிறாரோ. உட்பேக்கர் ஒன்ட்டாக படிக்க போகிறாரு போல். வாங்க, நம்ம ட்ரை போடுவோம். நம்ம ட்ரை பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஹெட் ஷாட், ஃப்ளுக் ஷாட்டான்னு தெரில, பார்க்கலாம். ஃப்ளுக்காக தான் இருக்கும் மேக்ஸிமம். இவருக்கு ஹெட் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணலை. பரவாயில்ல. ஆமாம், இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் நேராக ஹெட்டு தெரிஞ்சிச்சு போல். அப்படியே ஒரு ஜம்ப் பண்ண இதில் டேரெக்டாக ஹெட் ஆகிடுச்சு போல். பரவாயில்ல. பார்த்துங்க, இப்போ வந்துட்டு வச்சுருந்தான்னா ஒத்துப்பேன். இப்போ வந்துட்டு எல்லாம் பாடி ஷாட்டில் தான் படுது. எங்கே பின்னாடி வந்துட்டாரு. ஐயோ, என்ன ப்ரோ, எங்கேருந்து வந்து அடிக்கிறது? ஒன் டாப் பிளேயர் தான் போல். ஹெட் அடிச்சிட்டார் இந்த மேட்சும். பரவாயில்ல,
ப்ரோ என்ன ப்ரோ 4 மேட்ச் வின் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மேட்ச் தான் இருக்குது அவருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னும் 3 மேட்ச் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஜெயிப்போமா இல்லையாவே? இந்த மாதிரி யாராச்சும் டீம் அப் பண்ணிட்டு உங்களை ஏமாற்றிருக்காங்க மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாருங்களேன், லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஜெயிப்போமா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இனிமேல் 1 மேட்ச் கூட விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு இன்னும் 1 பாயிண்ட்டு தான் தேவை, நம்மளுக்கு இன்னும் 3 பாயிண்ட் தேவை. பார்க்கலாம், ட்ரை தான் நம்மளோட ட்ரை இனிமேல். போட்டாச்சு. ஐயோ மிஸ் இன்னும் அடிப்பு இங்கே தான் இருக்கு. ஓ ஃப்ளாஷ் ப்ரைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு. யூஎம்பியில் நம்ம கிட்ட அடிக்கவே முடியாது கைஸ். பார்த்தீங்கன்னா யூஎம்பி கிங்கு தான் நம்ம. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச யூஎம்பி நல்லாயிருக்கும் கைஸ். அது ஒரு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் காலி இந்த மேட்ச். காலி வரும் இந்த மேட்ச். நம்ம பார்ப்போமா? இந்த மேட்ச் வந்து 3-4 வந்திருக்கோம். எப்படியோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வந்திருக்கோம். அவ்வளோலாம் ப்ரோவெல்லாம் கிடையாது. ஒன் டாப் அடிக்கிறாங்க. ஒன் டாப் கன் எடுத்தால் ரொம்ப கஷ்டம் தான் நம்மளுக்கு. நம்ம அதுக்காக தான் யூஎம்பி எடுத்தோம். அவருக்கு ஹெட்டு ட்ராக் வராது போல். பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் ஜெயிக்கணும். அங்கே தான் இருக்கார் அவர். இங்கே வந்துட்டார் இங்கே இருக்கார். ஐயோ போட்டார் ஃப்ளாஷ் ப்ரைஸ். ஸோ ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை அவரே போட்டார் கோல். அவ்வளோதான் 4-4 வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்ம தான் ஜெயிப்போம். இப்போயே நான் சொல்கிறேன், பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் நிற்கணும். ஆனால் இந்த மேட்ச் ஹெட் ஷாட் வைப்போமா? ஃபுல் ரெட் நம்பர் அடித்து பார்ப்போமா? ட்ரை பண்ணலாம். ஒரு ஒன் டைப் எடுப்பார். அவ்வளோ முடியாது. எடுக்கலாம். ஆடில் ரெட் நம்பர் ஈஸியாக வரும். ஒரு சூப்பரான கண்ணுங்க, சொல்லவே முடியாது. எக்ஸாமேட்லாம் டேரெக்டாக ட்ராக் பண்ணாலே ஹெட்டு நேராக ஏறும். ஆகலாம் சூப்பராக இருக்கும். ஹெட் ஏறத்துக்கு சூப்பரான காணுமே. எங்கே இருக்காரு? வா ப்ரோ எம்மோ என்ன சும்மா தானே வந்துட்டு இருந்தேன். போயா கூட விட்டு கொடுத்துருப்பேன். பார்த்தியா, நீயே நடித்து நான் ஒன்று 5 மேட்ச் வரைக்கும் அடித்து நான் போய் அடிச்சுட்டு போயிடுவேன். இப்போது போட்டு இன்னும் அவ்வளோதான் அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்சை வின் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டீம் அப் பண்ணிட்டு ஏமாத்துறவங்க வந்திருந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை பின் பண்ணுறேங்க. பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.